ஹே காய்ஸ், பிஜிஎம்ஐக்கு ட்ரையல் அச்சீவ்மெண்ட் வந்துச்சு. அது எப்படி ஈஸியாக முடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அனாமிகா ஸ்பின் வந்திருக்கு. அனாமிகா டோக்கன்ஸும் ஃப்ரீயாக கலெக்ட் பண்ண முடியும். அதை வச்சு உங்களால் நிறைய ரிவார்ட்ஸ் ரெடீம் பண்ணிக்க முடியும். அனாமிகா பாஸும் இறாங்கல்ல இருக்கும். அதையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போவோமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரையல் அச்சீவ்மெண்ட் முடிக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கீ வேணும். அந்த கீ வந்து நார்மலாக லாகின் பண்ணால் கொடுப்பான். அது இல்லாமல் 5 மேட்ச் வந்து நீங்கள் தீம்டு மோடில் ஆடினா ஒரு கீ தருவாங்க. 20 மேட்ச் தீம்டு மோடில் ஆடினீங்கன்னா ஒரு கீ தருவாங்க. இந்த கீ வந்து நீங்கள் டக்குன்னு எடுக்கணும்னா நீங்கள் அன்ராங்கட் போட்டு நார்மலாக வந்து ஆட்டோமேட்டிக்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு ஒரு 5 மேட்ச் போய் செத்துட்டு வந்துட்டாலே போதும், உங்களுக்கு கீ கிடைச்சிரும். அதே மாதிரி அடுத்த கீயும் வேணும்னா இந்த மாதிரி 20 மேட்சஸ் உங்களுக்கு சீக்கிரம் வேணும்னா அதையும் போய் அந்த மாதிரி போட்டு செத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இது வந்து ரேங்க்டு இறாங்கல்ல மட்டும்தான் அந்த ட்ரையல் அச்சீவ்மெண்ட் முடிக்க முடியும். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபிளைட் ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டா இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது வந்து 2 இடத்துல காட்டும். இந்த டைம் முடியறதுக்குள்ள வந்து நீங்க அந்த இடத்துல அந்த கீயை போய் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெட்டர் கிடைக்கும். ஆக்சுவலி யார்கிட்ட அந்த கீ இருக்கோ அதுதான் அவங்க தான் வந்து போய் இந்த மாதிரி லெட்டர் எடுக்க முடியும். ஒன்ஸ் நீங்க லெட்டர் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி யார்கிட்ட லெட்டர் இருக்கோ அவங்களோட லொகேஷன் விளையாடுற இறங்கல் மேப்ல இந்த மேட்ச்ல விளையாடுற எல்லாருக்குமே காட்டும். மேப்ல இந்த மாதிரி உங்களுக்கு 2 போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போய் அந்த போஸ்ட் போய் போடணும். அந்த போஸ்ட் போட்டா கரெக்டா 2 மினிட்ஸ் ஓடும். 2 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க அங்கேயே வெயிட் பண்ணி மறுபடியும் சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி அந்த டைம் முடிகிற வரைக்கும் எப்படியாச்சும் சர்வே பண்ணணும். இப்போ சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களோட லொகேஷன் இனிமே யாருக்குமே காட்டாது. அதுக்கப்புறம் முக்கியமா நீங்க வந்து டின்னர் அடிக்கணும். டின்னர் அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளவுதான், ட்ரையல் அச்சீவ்மெண்ட் முடிஞ்சிடும். அதுக்கான 2 ப்ரீமியம் கிரெடிட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ட்ரையல் வீடியோவும் வந்துடும். பாதி வீடியோ என் வீடியோ இருந்தது, மீதி வீடியோ எங்கன்னு கேட்டா இதோ இருக்கு. அடிக்க மாட்டாங்க. இரு சார், உனக்கு அப்ப வேற எதுவுமே இல்லை நம்மளுக்கு. இப்ப வீடு எங்க நம்ம கட்ட முடியுமா? அப்ப கேம்ப் அடிச்சு நான் எங்களையும் சாவடிச்சுட்டான், அவனும் எனிமி கையில செத்து போயிட்டான். எந்த பயனும் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோல்டு டோக்கன்ஸ், இந்த டோக்கன் வச்சு உங்களால அனாமிகா டோக்கனும் வாங்கி அது வந்து நீங்க வந்து ரிடீம் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெய்லி லாகின் பண்ணா கிடைக்கும். அது இல்லாம டெய்லி இந்த மாதிரி மேட்ச் வந்து கிளாசிக் மேட்ச் 1 டைம் விளாண்டிங்கன்னா 1 தருவான். அதே மாதிரி இன்னொரு மிஷன் ஏதோ இருக்கு, அதுவும் தந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தருவான். இந்த ஈவெண்ட் வந்து 14/1 வரைக்கும் இருக்கு, பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூசிஎஃப் ஈவெண்ட் வந்திருக்கு. இந்த வாட்டி இந்த 300 யூசில வந்து வேலையை பார்த்து விட்டான். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த வாட்டி பிரைஸ் பார்த்து நமக்கு வராது இல்லை, அதனால வந்து செகண்ட் ஐடியில் ஒரு 60 யூசி ரிட்டர்னல் யூசி வேணா வாங்கி வச்சிருங்க. இல்லை 300 வாங்குறதுனா அந்த 200 கிடைக்காது. அடுத்தது மாறுமா இல்லை இப்போ வந்து யூசிஎஃப் ஈவெண்ட் நல்லா வந்ததுனால இதுல இப்படி தந்திருக்கானான்னு தெரியல. ஸோ ஒரு 60 யூசியை வந்து ஆல்ரெடி ஆஃப்லைன்ல போட்டிருக்க ஐடியில வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுல வந்து அப்புறம் எப்படி வாங்கணுமோ வாங்கிக்க வேண்டியதான். அப்புறம் ஹப்ல இந்த அனாமிகா இருக்கு. இது கூட இன்டராக்ட் பண்றது வந்து நம்ம இந்தியன் டைமுக்கு வந்து நைட்டு 9:30லேருந்து நைட் வந்து 12:30 வரைக்கும் அப்பதான் பண்ண முடியும். மற்ற நேரத்துலாம் இது கூட எதுவும் இன்டராக்ட் பண்ண முடியாது. இறங்கல் அனாமிகா நானும் தேடி பார்த்தேன். 10 மேட்ச் கிட்ட போயாச்சு, பார்க்கவே முடியல. நாளைக்கு கண்டிப்பா ஷார்ட்ஸ் போட்டுருவேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு நம்ம அனாமிகா ஸ்பின் தான் பார்க்க போறோம். ஃபுல்லா எல்லா ரிவார்டையும் எடுக்க போறோம். ஸோ ட்ரெஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படிதான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுல ஹெல்மெட் கொடுத்துருக்கான். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் பார்க்க நல்லா இருக்கு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஓகே தான். இது கூட வந்து அதோட எமௌண்ட்டுமே அதுக்கு செட் ஆகிற மாதிரி அழகா கொடுத்துருக்கான். சவுண்டோட கிளைடர் பார்க்க ஓகே தான். பேகும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இதுல ட்ரெஸ்ஸு ஹெல்மெட்டு எமௌண்ட் தான் நல்லா இருக்கு. இதுமே பிபி பைசனுமே ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு பெருசா எதுவும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அப்புறம் பக்கி வந்து நார்மலு. அப்புறம் எப்பவும் போல இதுல மெட்டீரியலு. அப்புறம் என்ன, இந்த வாட்டி ஸ்டன்னு கொடுத்து வச்சிருக்கான். அட்லீஸ்ட் இதுக்கு ஒரு கிரனேட் மோல்ட்டோ கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் கொடுக்கல. ஸ்டன்னு கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். எடுத்த உடனே ஒரு டெய்லி ஸ்பின்னை போட்டு மங்களகரமா ஆரம்பிப்போம். என்ன 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 இது இப்படிதான் சுத்தும். பாத்தீங்களா எப்படி ஏமாத்துது பாத்தீங்களா? இன்னைக்கு இப்படிதான் எனக்குமே ஏமாத்துச்சு. அடுத்த ஸ்பின்னு அப்படியே கிட்ட போற மாதிரி போய் ஏமாத்துது 2 காயின். அடுத்ததுல வந்து இப்பயாவது ட்ரெஸ் கொடுப்பாங்க. பாத்தீங்களா, அநியாயம் பண்றானா சத்தியமா. பார்த்து ஏமாத்துறானா. இதுலயும் ஒரு காயின். இதெல்லாம் ஓவரா தெரியலையாடா என்னடே. அதுக்கப்புறம் மோசம் பண்றாங்க, இதெல்லாம் அநியாயமா இருக்கு. இதுலயாச்சும் ஏதாச்சும் கொடுக்கணும். கிளைடர் போடு.
நான் கூட ஏமாத்தோன்னு நினைச்சேன். ஓகே, கிளைடர் கொடுத்துட்டான். கிளைடர் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ட்ரெஸ் கிடைக்கணும். சரி, ஓகே, அடுத்து ஒரு 60 யூசி. 60 யூசி இதுல கொடுங்க. ஆடா ஐயோ, சாவடிக்கிறான் இவன். நார்மலா தான் ஏமாத்துறான், ஸ்பின்னிலேயே இப்படி ஏமாத்துறான். ஏதோ கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், அப்படியே இல்ல. இப்பதான் ஒரு காயின் மோசம் பண்றான் கைஸ். இதுல என்னது பெயிண்ட் டப்பாவா இல்ல காயின்? ஒரே ஒரு காயின். ரொம்ப ஆனா ஒரு காயின் 2 காயின் மட்டும்தான் இருக்கு இதுல. 5 காயின் கூட இல்ல. நியாயமா தெரியல அவனுங்களுக்கு. செப்பா, அடுத்து ஒரு 60 யூசி. ஒரு காயின் பரவாயில்ல. ஓகே, ஒரு மெட்டீரியல், ஒரு காயின் ஒரு 2 காயின் ஒரு காயின். எல்லாடே ஒரு காயின் ஒன்னொன்னா என்னைக்கு சேர்க்க? ஒரு காயின் போடு. எமௌண்ட் மாசான எமௌண்ட். இது ட்ரெஸ்ஸு கூட செம்மையா இருக்கும். ட்ரெஸ்ஸு தான் பேலன்ஸு. அடுத்தது ஒரு காயின் போடு வைசனு. ஐயோ, ஆனா என்ன வேணுமோ அதை தரல. சுத்தி மத்த எல்லாத்தையும் தரான். ட்ரெஸ் கொடுங்க. ஒரே ஒரு காயின் பெயிண்ட் டப்பா. அடுத்தது ஒரு காயின் ஸ்டன்னு. அனாமிகா வேணும்டா, அனாமிகாவை கொடுங்கடா. அடுத்தது ஒரு காயின், ஒரு பெயிண்ட் டப்பா, காயின், 2 காயின், ஒரே ஒரு காயின். ஐயோ, 2 காயின். இதேதான் சொல்லிட்டு இருப்போம் போலயே. காயினால தரான். பெயிண்ட் டப்பா, காயின். ஒஸ்ட்ரா. அனாமிகாவை கொடுங்கடா. ஒரே ஒரு காயின் மறுபடியும் காயினா? காயின் பெயிண்ட் டப்பான்ல கொடுக்குறான் இவன். என்ன வேணுமோ அதை மட்டும் தர மாட்டானுங்க. என்னைக்கு கொடுத்துருக்கானுங்க? கேம்லயாவது தருவானுங்க பார்த்தா ஸ்டன்னு தான் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்கல்லடா. ஓ பரவாயில்ல, காயினா மாறிடுச்சு. அப்போ கிடைச்சாலாவது நல்லா இருக்கும். ஒரு காயின் 2 காயின் வச்சு என்னைக்கு சேர்க்கறது? மோசமா போகுது. பக்கி. ஓகே, பட் அனாமிகா வேணும் எனக்கு. பக்கிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அனாமிகா. அடுத்ததுல இதுல காயின், பெயிண்ட் டப்பா, காயின். ஏன்டாடே கொடுங்கடா. பெயிண்ட் டப்பா காயின்லாம் 2 1 கொடுத்து இன்னைக்கு. சூப்பர். இப்படியாவது கொடுத்து தொலையுங்க, அதையாவது பண்ணுங்க. காயின், ஒரு காயின் பக்கி. இது எத்தனை காயினா மாறுது? பரவாயில்ல, சூப்பர். 35. ஒன்னு. நைஸ். இப்படி சேர்ந்தாலே காயின் சேர்ந்துரும். அடுத்தது ஒன்னு டப்பா, பெயிண்ட் டப்பா. ஒரு காயின், 2 காயின், பெயிண்ட் டப்பா. இந்த கோட்ல ஒரு தரம் 2 தரம் சொல்றதுதான் ஞாபகம் வருது. ஒரு 10ல அநியாயம்டா. என்ன பெயிண்ட் டப்பா சுப்ரீமசி தான். காயின் பெயிண்ட் டப்பா தான். மோசமா. என்ன ஸ்பின் இது? அப்பா ஃபர்ஸ்ட். ஆனா சத்தியமா ஐயோ, எல்லாமே முடிஞ்சுன்னா எதுவுமே தரலண்ணா. நார்மலா மற்றதெல்லாம் கொடுத்துட்டான். ட்ரெஸ்ஸு கொடுக்கல, ஹெல்மெட்டுமே கொடுக்கல. பிடிச்ச அமௌண்ட்டை கொடுத்துட்டான். மற்ற வேற எதையுமே தரல. மற்ற எல்லாத்தையும் இப்போ கலெக்ட் பண்ணி முடிச்சதுல ரெடிமில் இப்போ எவ்வளோ காயின்? அப்பயும் காயின் பத்தல. ஒரு காயின் 2 காயின்லாம் வச்சா எப்படா காயின் பத்தோம்? பக்கி போடு. இது 35 காயினா மாறிடுச்சுன்னா 36. நைஸ். மெட்டீரியல், ஒரே ஒரு மெட்டீரியல். அதெல்லாம் அநியாயம். காயின் பெயிண்ட் டப்பா, ஃபுல்லும் காயின். ஷோ, அநியாயம்டா. நைஸ் போடு. ஆனா 36. இன்னும் கொஞ்சம் கொடுத்தாதான் என்ன இவனுங்களுக்கு. காயின் வந்துடுச்சா? நைஸ். போடு. அவ்வளவுதான். அனாமிகா தான், மாசு தான். செம்மையா இருக்கு ட்ரெஸ். சீரியஸ்லி. அதுக்கப்புறம் ஹெல்மெட் வேணும், அதுக்கு 10 இல்ல.
தர மாட்டானே, தரவே மாட்டேன்னு தான் நிக்கிறான். பெயிண்டடப்பா காயின்னு, பேகு. பேக் எல்லாம் பெருசா ஒர்த்து கிடையாது. அடுத்தது ஹெல்மெட். அடுத்ததுல இன்னும் காயின் வேணுமா? ஃபர்ஸ்ட்ரா டேய். அடுத்ததுல 10ல ரெண்டுமே பண்ணி தான் நீ எடுக்கணும் அப்படின்றான். 36 மாறிடுச்சு. அடுத்ததுலயாச்சு ஓகே காயின்ஸ் இந்த ஓகே போடு. ஹெல்மெட் தரோம் எல்லாமே எடுத்தாச்சு. ட்ரெஸ் ஹெல்மெட் எமௌண்ட் தான் வேற மாதிரி இருக்கு. அவ்வளோதான், ஃபுல்லத்தையும் எடுத்து முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ பிபி பைசன் வந்து போய் லெவல் போட்டுருவோமா? இதில் மொத்தம் எத்தனை லெவல்? 5 லெவல். பேசிக்லேருந்து 5 வரைக்கும் இருக்கு. இதுக்கு தான் கிரனேடு இது மோட்டோலாம் கிடையாதுல்ல, நார்மலாக 5 லெவல். இது லக்கி ஸ்பின்ல வர கன் மாதிரி. பேசிக் ஃபார்மு ஓகே. எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் ஓகே. லெவல் 2 போட்டாச்சு. அடுத்ததுல வந்து லெவல் 3 ஃபைனல் ஃபார்மே தான் போட்டாச்சு. லெவல் 4 கில்ஃபீடு ஏதாவது பண்ணி இன்னும் கொஞ்சம் அனாமிகா அந்த இது வர மாதிரி பண்ணியிருக்கலாம். ஓகே லெவல் 4. அதுக்கப்புறம் அதான் ஃபைனல் ஃபார்மே லெவல் 5 தான். ஹிட் எஃபெக்டோட முடிச்சாச்சு. அவ்வளோதான், மெட்டீரியல் எடுத்தாச்சு. மெட்டீரியலும் எடுத்துட்டு ஹிட் எஃபெக்டும் போட்டாச்சு. ஓகே தான், கன்னெல்லாம் ஓகே தான். மற்றபடி இந்த ட்ரெஸ்ஸு ஹெல்மெட்டு எமௌண்ட் தான் தரோம். லாபியில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், கன்னும் ஃபுல் மேக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வரட்டா மாமே.